ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கலெக்ஷன்ஸ். இந்த வீடியோவில் காயின் புக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். காயின் புக்கை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறோம், சரிங்களா? நிறைய நண்பர்கள் புதுசாக பார்ப்பீங்க, உங்களுக்கு காயின் புக்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த புக்கை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். புக்கு வந்து ரொம்ப கம்மியாக தாங்க ஸ்டாக் எடுத்திருக்கேன், சரிங்களா? ஒரு டவுட்டில் தான் எடுத்தேன் நான். அது எதனால் இந்த விஷயங்களை பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த புத்தகம் வேணும் அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பர் வந்து முதல் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருப்பேன். அந்த ஃபோன் நம்பருக்கு டேரெக்டாக ஃபோன் பண்ணி புக்கை வந்து ஆர்டர் கொடுத்துக்கோங்க. ரேட் வந்து பர்சனலாக கேளுங்க, சொல்கிறேன், சரிங்களா? ஒரு 5 புக்கு 10 புக்கு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி தருவேன். 1 2லாம் வாங்கினீங்கன்னா டேரெக்டாக ரேட் சொல்லிவிட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1835 இப்போ கரண்ட்டில், சரிங்களா, 2026 வரைக்கும் வந்த எல்லா நாணயங்களை பற்றி இருக்கும். ஸோ நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், தொடர்ந்து ஒரு 6 வருடங்கள் வந்து புக் வாங்கி நான் சேல்ஸ் பண்ணியிருப்பேன், சரிங்களா? ஒரு 4-5 வருடங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கு முன்னாடியுமே மொதல் எடிஷன்லேருந்து வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். இதில் 9வது எடிஷன் புக் வாங்கும்போது நான் சொல்லியிருப்பேன், 9வது எடிஷன் புக்கில் இருந்து நீங்கள் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ, 9வது எடிஷன் புக்கில் வந்து ரேட்டு கண்ணாபின்னான்னு போட்டு வச்சுருக்காங்க, புக்கை பார்க்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன். 10வது எடிஷனில் ரொம்ப மோசம். 10வது எடிஷனில் கண்ணாபின்னான்னு விலை போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா 11வது எடிஷன் வாங்கவே இல்லை. போன வருஷம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் புக்கே வாங்கி சேல்ஸ் பண்ணல. ஏன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 10ல் கண்ணாபின்னான்னு விலை இருந்துச்சு, 11லேயும் அதே மாதிரி தான் விலை இருந்துச்சு. இந்த வருஷம் புக்கை வந்து நம்ம வாங்கியிருக்கோம். வாங்கி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வாங்கினேன். புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே இத்தனை வருஷம் அந்த புக்கில் இந்த புக்கு தாங்க பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச. ரேட் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயிலிங் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? இந்த புக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, புக்கு வாங்கிக்கோங்க, ஸ்கேர்ஸ் ரேர் மட்டும் பாருங்கள், மற்ற வேல்யூஸ் வந்து பார்க்காதீங்க. விலை வந்து எப்பயுமே நான் சொல்கிறேன்னு சொல்லுவேன். இந்த புக்கிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து விலை எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இதுலேயுமே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துட்றேன், சரி, என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வேணும் அப்படின்னா புக்கை வந்து நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த புக்கில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஃப்ளாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃப்ளாட் 1 சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வேறு ஒரு காயினில் சொல்கிறேன், உங்களுக்கு அப்போ தான் தெளிவாக தெரியும். ஸோ இந்த டை வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா? உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் இருங்க. ஏதோ ஒரு இதில் இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது 1943 வந்து பார்த்தீங்கன்னா பிக் 3 ஷார்ட் 3 இருக்குல்லையா, அந்த 3ல் வந்து 2 வெரைட்டி டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்கும். என்னோட பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் வெரைட்டி வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஃபஸ்ட் ஹெட்டு, செகண்ட் ஹெட்டு. இதில் நம்ம ஆக்சுவலாக என்னோட யூடியூப் சேனலில் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா யங் ஹெட்னும், செகண்ட் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூர்ட் ஹெட்னு நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் ஹெட் செகண்ட் ஹெட்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க புக்கில். புக்கு நல்லா இருக்குங்க, சரிங்களா? ப்ரைஸிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்க்கு நான் அடுத்தது வரேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மல் 6, லார்ஜ் 6, ப்ரைவி மார்க் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க. வித் ப்ரைவி மார்க் நோ டேட் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு, நோ டாட் பிலோ டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓகேங்களா? அது ப்ரைஸிங் எது இதில் சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு கரெக்டாக காமிச்சு சொன்னோன்னா உங்களுக்கு புரியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நார்மல் 3, எக்ஸ்டெண்டட் 3, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட பழைய வீடியோக்களில் இதை பற்றி நான் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பேன். நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, நல்ல நல்ல அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க புக்கில். ஸோ தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். புக்கில் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த பார்த்துக்கோங்க. இந்த இடம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 4 இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஃப், விஎஃப், எக்ஸ்எஃப், யூஎன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்கல்ல. இந்த எஃப் தான் இருக்கிறதுலே நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய கண்டிஷன் வந்து இந்த எஃப்னு தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். அடுத்தது விஎஃப்ன்றது வெரி ஃபைன், எக்ஸ்எஃப்ன்றது எக்ஸ்ட்ரா ஃபைன், யூஎன்சின்றது கொஞ்சம் நல்ல கண்டிஷனாக இருக்கிறதுலே அதான் டாப் கண்டிஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும், சரிங்களா? ரொம்ப மோசமாக இருக்காது. கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸில் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு டேலி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறதுக்கான விலை, சரிங்களா? நீங்கள் வாங்குற விலைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து 1874 குயின் விக்டோரியா 2 நான் வாங்குறேன்னா ஒரு 1100 கொடுத்துருக்கா. கண்டிஷனை பொறுத்து இதை விட கம்மியாக போகும், சரிங்களா? கண்டிஷன் நல்லா இருக்குன்னா விலை எந்த ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிஷன் கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு விலை வந்து கம்மியாக போகும். சில்வர் காயினை பொறுத்த வரைக்கும் புக் ரேட் அவர் இன்றைக்கி சில்வர் ரேட்டில் போட்டிருப்பாங்க. புக் இந்த ரிலீஸ் ஆகும்போது 200 ரூபா, 270 ரூபா, 250 ரூபா எடிட் பண்ணும்போது போட்டிருப்பாங்க. சில்வர் ரேட் அதிகமாச்சு அப்படின்னா காயினோட ரேட் வந்து சில்வர் ரேட்டில் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? சில்வர் ரேட் வந்து மார்க்கெட்டில் டவுன் ஆகுது அப்படின்னா காயினோட ரேட் வந்து கீழே வந்து கம்மியாகி போயிடும். ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு சில்வர் ரேட்டில் தான் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? 3 கிராம் சில்வர், அப்போ 3 கிராம் சில்வர்னால் எவ்வளோ வருது உங்களுக்கு? 339 அந்த ரேஞ்சில் தான் வருதுங்களா? அது குயின் விக்டோரியான்றதுல கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி விலை உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். 1 ரூபா காயின், 2 ரூபா காயின் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதில். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முன்னாடியே அந்த மாதிரி இருக்காது, டேரெக்டாக காயினை பற்றி மட்டும்தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு WW ரைஸ்டு, WWB ரைஸ்டு, WW இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து இருக்குல்லையா, அந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய இனிஷியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இனிஷியல்ஸ் வச்சு எந்த இடத்துல அடிச்சாங்க காயின் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கல்கட்டா WW ரைஸ்டு, பாம்பே WW ரைஸ்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டயமீட்டரில் வந்து சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் வந்து வரும். அந்த டயமீட்டர் வச்சு நம்மளை கண்டுபிடிக்க முடியும் காயினை.
ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். இந்த 1862 ரூபா இருக்கு இல்லையா? எப்பயுமே பார்த்தீங்கன்னா நார்மல் புக்கில் நீங்கள் பழைய புக்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1862ன்னு போட்டு ப்ளைனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டாட் வெரைட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? மேலே ஒரு புள்ளி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாப்புன்னு கொடுத்துருக்காங்களே, அந்த டாப்புன்னு கொடுத்தது வந்து இந்த பூவோட இந்த இடத்துல பார்க்கணும் நீங்கள். இந்த பூவோட இந்த இடத்துல டாட் கொடுத்துருப்பாங்க. பாட்டம்னு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு கீழே அந்த பூ இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஒரு டாட் கொடுத்துருப்பாங்க. இதில் மொத்தம் வந்து 12 டாட் இருக்க மாதிரி வெரைட்டி இருக்கும். அந்த 12 வெரைட்டியுமே அந்த டாட்டுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த கலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு டாப்பில் வந்து 1, 2, 3 2 டாட்டில் 1, 3 டாட்டில் 1. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் கன்ஃபியூஷனுக்கு இப்போயே சொல்லிடுறேன். டாப்பில் ஒரு புள்ளி, பாட்டமில் ஒரு புள்ளி இல்லாமல் இருக்கும். டாப்பில் ஒரு புள்ளி இருக்கும், பாட்டம்லேயும் ஒரு புள்ளி இருக்கும். டாப்பில் ஒரு புள்ளி இருக்கும், பாட்டமில் 2 புள்ளி இருக்கும். அந்த மாதிரி இந்த வெரைட்டி எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உண்மையிலே நல்லா இருக்குங்க புக்கு. கலெக்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நான் கூட லாஸ்ட் இயர் புக்கெலாம் நான் கையிலேயே வாங்கலை. எனக்கு ஃபுல்லாக போன வாட்டி வந்த புக்கில் வந்து இந்த 10th எடிஷன்லேயே டோட்டலாக ஒரு மாதிரியாக வெறுப்பாயிடுச்சு. ஸோ இந்த புக்கு வந்து பார்த்துட்டு டீலர்ஸ் சொன்னாங்க, நல்லா இருக்குடா வாங்கிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து புக் வந்து வாங்கியிருந்தேன். வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். புக்கோட காயினோட வேல்யூலாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்திருப்பீங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் தான். சரிங்களா? அரவிந்த் ஜெயின், அர்ச்சுமாரு. ஸோ இவங்க எல்லாருமே டீலர்ஸ். என்னோட பழைய வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது ஒரு பாருங்க. ராஜேஷ் நானி திருப்பதி, பப்பு பிரேம்னா நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். ஹிந்தி சேனலில் இருப்பார். சந்தீப் பசார், சஞ்சீவ் அகர்வால். இந்த ஒரு சில பேர்லாம் நான் வந்து என்னோட யூடியூப் சேனல்லே நிறைய இடத்துல வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இவங்களாம் தான் வந்து இந்த காயினோட வேல்யூஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது எக்ஸிபிஷனில் இவங்க எல்லாரையுமே நீங்கள் பார்க்கலாம். எக்ஸிபிஷன்ஸில் இவங்க காயின் சேல்ஸ் பண்ண வருவாங்க. ஸோ இதில் இருக்க பிரச்சனை ஒன்று சொல்லியிருந்தில்ல, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன காயினுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 5 ரூபான்னு ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்குலாம் போகாது. நீங்கள் போய்ட்டு யூஸ்டு காயின்லாம் கொடுத்தீங்கன்னா 50 பைசா கொடு, 1 ரூபா கொடு, கிலோ கணக்கில் எடுக்கிறேன் அப்படின்னு தான் வந்து எடுப்பாங்க. ஸோ அதனால் சின்ன சின்ன காயினுக்கு வந்து இந்த புக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது யூஸ் ஆகாது. சரிங்களா? ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய நாணயங்கள், அப்படி இல்லைனா வந்து பெரிய அளவில் வெளியே போகக்கூடிய நாணயங்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேனே உங்களுக்கு நான். ஸோ இப்போ 1970 இப்போ நான் கடைசியாக கொடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 10,000 ரூபாய் வேல்யூ சொல்லியிருப்பேன். இந்த எக்ஸ்எஃப் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 30,000 ரூபா அந்த வேல்யூ தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ சின்ன சின்ன காயினுக்கான வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தப்பாக தான் இருக்குது. தப்பாக இல்லை, அவங்க வந்து நீங்கள் வாங்கினா கலெக்ட் பண்ணால் அந்த ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து கம்மியாக தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய காயின்ஸ்க்கு ஓகே மார்க்கெட் ரேட்டில் எக்ஸாக்டாக என்ன ரேட் இது வருங்க. 1988 நோய்டெல்லாம் போன புக்கில் 1000 ரூபா நம்ம ரவுண்டாக போட்டு வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் 750 போட்டிருக்காங்க. இப்போ 4 கண்டிஷன் சொன்னேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கண்டிஷன் தான் இருக்குது. எஃப்னு ஒன்று இருக்கும். அப்போ எஃப்னு போகும்போது பார்த்தீங்கன்னா 400 ரூபாலேருந்து 500 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ 2004 ரூபா இந்த டைம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 200 கம்மியாக போகும். சரிங்களா? அந்த முன்னாடி ஒரு கண்டிஷன் எஃப்னு வந்துச்சுன்னா அது வந்து ஒரு 700 அந்த ரேஞ்சில் போகும். ஸோ மினிமம் வந்து 1000 தான் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் நிறைய இடங்களில் 1000, 1200, 1300 அந்த ரேஞ்சில் தான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் ஒரு விஷயம் ஒன்று காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரே நிமிஷம் காட்டிடுறேன். அதையும் காமிச்சிட்டேன் அப்படின்னா வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ நல்ல புக்குங்க. உண்மையிலே இப்போ யூஸ்வலாக நான் எப்பயுமே புக்கு பார்த்தா புக்கை ரெஃபர் பண்ணாதீங்க கத்திட்டு கிடப்பேன் நான். ஸோ விலை நீங்கள் புக்கில் பார்க்காதீங்க, விலையை வந்து என்கிட்ட பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த டைம் அந்த மாதிரிலாம் இல்லை, புக்கே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ முன்ன பின்ன இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப கம்மி தான், ரொம்ப பெரிய ரேஞ்செலாம் இல்லை, ரொம்ப மைனர் சேஞ்சஸ் தான். ஸோ இப்போ இந்த காயின்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நேற்று கூட நான் வீடியோவில் கொடுத்துருந்தேன். ஸோ இதெல்லாம் 15 ரூபான்னு போட்டிருக்காங்க. அதில் 7 ரூபா தான் கொடுத்துருந்தேன் நம்மளே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன காயினுக்கான வேல்யூஸ் வந்து செக் பண்ணிக்காதீங்க. பெரிய காயினுக்கு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க வேல்யூஸ். ஸோ சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 5000லேருந்து 25,000 அழகாக கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் 6,000, 8,000, 10,000, 12,000 அந்த ரேஞ்சில் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ திருவள்ளூர்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நானே 20 ரூபா தாங்க கொடுத்துருந்தேன் டீலர்ஸ்க்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஐட்டம். இதெல்லாம் வந்து ஹோல்சேல் எடுத்துன்னா 7 ரூபா, 6 ரூபா. இந்த அக்ரி எக்ஸ்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். கண்டிஷன் பொறுத்து உங்களுக்கு விலை சேஞ்ச் ஆகும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நார்மலாகவே 7 ரூபா, 8 ரூபா, 10 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ ஹோல்சேல் எடுத்திங்கன்னா நீங்கள் எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து ஒரு 6 ரூபா, 7 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வாங்குவாங்க. கிராப் சயின்ஸ் யாரோ விலை கேட்டிருந்தீங்க, செக் பண்ணிக்கோங்க. 10,000லேருந்து 40,000 போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து 40,000ன்றது செட்டு. இன்னாண்டு இருக்கிறது வந்து யூஎன்சி சர்க்குலேஷன் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு இதில் உங்களுக்கு காட்டுறோம், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். தந்தி மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎன்சி, அதாவது மக்கள் பழக்கத்துக்கும் இருக்கும், செட்டில் இருக்கும். செட்டில் இருக்கிறத உடச்சும் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து 2ஆகவே கொடுத்துட்டாங்க இந்த புக்கில். சர்க்குலேஷன் சொல்லிட்டு 2 தனியாக கொடுத்துருக்காங்க, யூஎன்சி செட்டுன்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கு நல்லாயிருக்கு, வாங்கி பார்த்துக்கோங்க. யூஎன்சி செட்ஸை பற்றியும் விலை கொடுத்துருக்காங்க. யூஎன்சி செட்டு நம்ம பண்ணுறதில்ல, அதனால் அதை பற்றி எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க.
எல்லா காயினுக்கும் இதெல்லாம் உங்களுக்கு சில்வர் ரேட்டே உங்களுக்கு வந்துருங்க. 15 கிராமு சரிங்களா, 80% சில்வர்னா ஒரு 12 கிராம் சில்வர் ரேட்டே உங்களுக்கு போட்டு குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ரூ. 3500னா ரூ. 300 சில்வர் அப்டின்னா கூட ரூ. 3000 ரூ. 3800 வரும். அந்த சில்வர் ரேட்டே உங்களுக்கு எக்ஸாக்ட்டா அப்படியே குடுத்துருக்காங்க. சில்வர் ரேட்ல தான் வாங்குவாங்க. அத விட அதிகமா வாங்கி எதுவும் பண்ண போறது கிடையாது. ஸோ மோஸ்ட்லி சில்வர் ரேட்ல தான் வரும். ஸோ தேவை இருக்கக்கூடிய நண்பர்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் குடுத்துருக்கேன். பார்க்கலாம். இந்த மாரி நல்ல புக் வந்தது அப்படின்னா அடுத்த வருஷம் கூட ரெகுலரா நம்ம புக் வாங்கி சேல்ஸ் பண்ணலாம். ரேட் எதுவும் அப்டேட் பண்ணலனா மேக்ஸிமம் வாங்கி சேல்ஸ் பண்ண மாட்டேன். தேங்க் யூ.